ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்டிங் வைஸ் எப்படி நல்லா இருக்கு? ஆக்டிங் வைஸ்ல ரொம்ப வந்து டெடிகேட்டடா ஒர்க் பண்ணிருக்காங்க. அது படம் பார்க்கும்போதே தெரியுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்காங்களா அந்த டீம் அப்படிங்கும்போது. ஏன்னா அவங்க பண்ணிருக்க ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா அதெல்லாம் வந்துட்டு நானும் ஆக்ட் பண்றேன் அப்படின்னு வர்றவங்களாலாம் எல்லாம் பண்ண முடியாது. அவங்க பண்ணிருக்கிற நிறைய விஷயங்கள்லாம் அதுக்கெல்லாம் வந்து நிறைய எஃபர்ட் போடணும், நிறைய ஒர்க் பண்ணணும். அவங்க பண்ணிருக்கிறதுலாம் நீங்க வந்து கவனமா பாருங்க. அதை பாத்துட்டீங்க படம் பாக்கல போய் பாருங்க. ஏன்னா பிகாஸ் இதுல ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து செதுக்கி பண்ணிருப்பாங்க. அது வந்து யோசிச்சு பண்ணணும். அதெல்லாம் வந்து சும்மா எல்லாம் வந்து பண்ண முடியாது. அவ்வளவு ஏன்னா பிகாஸ் அது வந்து ஒரு 2 பேரால பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாம் கிடையாது. அது வந்து நிறைய பேர் வந்துட்டு இதுக்காக உட்கார்ந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்துதான் பண்ணிருப்பாங்க அவங்க. இப்போ வந்து டப்பிங் படம் அப்படின்னாலே இப்போ வந்து தெலுங்கு படம் தான். இது ரீஜியன் வந்து தெலுங்கு. ஆமாமா. டப்பிங் படம் வந்து டப்பிங் ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்திருக்கா? ஏன்னா வியர்டா ஏதாவது வரும்ல. இல்ல டப்பிங் வைஸ்ல பார்க்கும்போது